தொடர்ந்து நிறைய படங்களை பற்றி எழுதியிருக்காங்க. பொதுவாக சினிமா பற்றி எழுதுகிறப்ப ஆக்சுவலாக நிறைய பேர் ஒரு போரிங்காக சினிமா விமர்சனம் எழுதுவாங்க. எப்படின்னா ஒரு கதையை திருப்பி எழுதுவாங்க, எழுதிட்டு இதுதான் சினிமா விமர்சனம்னு சொல்லுவாங்க. படிக்கிறதுக்கே செம்ம கடியாக இருக்கும். அதில் ஒரு வாட்டி ஒருத்தர், நான் பேர் சொல்ல விரும்பலை, ஒரு படத்தை பற்றி ரிவ்யூ எழுதியிருந்தார். ரொம்ப டீட்டெயிலாக 5-6 பக்கத்துக்கு எழுதியிருந்தார். அதில் ஒரு சீனெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணி விமர்சனம் பண்ணியிருந்தார். அப்போ அந்த படத்தில் அவங்க நடிகை ரோஹிணி நடிச்சிருந்தாங்க. அவங்க என்னோட ரொம்ப ஃப்ரெண்டு. அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி மனுஷன் இந்த உயிர்மையில் வந்த அந்த திரைப்பட விமர்சனம் படித்தேன், அது ஒரு சீன் பற்றி எழுதியிருக்காரு அவர், அந்த சீன் அந்த படத்துலேயே கிடையாது அப்படின்னாங்க. எனக்கு பயங்கர ஷாக்கு. அப்புறம் அந்த படத்தை பார்த்து இல்லை, எவ்வளவோ இர்ரெஸ்பான்சிபிளான திரை விமர்சனங்கள் எழுதக்கூடியவங்கெல்லாம் இருக்காங்க. ஆனால் தீபாவுடைய விமர்சனங்கள் நான் தொடர்ந்து படித்து வந்திருக்கேன். உங்களுடைய புத்தகங்களை படிச்சிருக்கேன். உரைகள், இந்த மாதிரி அரங்குகளில், பயிலரங்குகளில் அவர் ஆற்றிய ஒரு உரைகள் ரொம்ப சென்சிபிளாகவும் ஆத்தென்டிக்காகவும் தன்னுடைய அபிப்பிராயங்களின் அடிப்படையில் அவற்றை ஜட்ஜ் பண்ணி ரொம்ப அழகாக விமர்சனங்களை வைக்கக்கூடியவர். இன்றைக்கு நிறைய திரைப்படம் பற்றி பயிலக்கூடிய மாணவர்கள் அவருடைய புத்தகங்கள், கட்டுரைகளை தொடர்ந்து படிப்பது மிக மிக முக்கியம். நம்முடைய இந்த மொத்த ஒர்க் ஷாப்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு துறையிலையும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கவங்க மட்டும்தான் அழைக்கப்பட்டிருக்காங்க. மற்றவங்க பெஸ்ட்டு இல்லையான்னு அதுக்கு அர்த்தம் இல்லை. நான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறது மாணவர்களை கைட் பண்ணக்கூடியவங்க. அதில் யாரெல்லாம் அந்த ஃபஸ்ட் லெவலில் இருக்காங்களோ அவங்களில் ஒரு 3/4 பேரை இதுக்கு நாங்கள் அழைச்சிட்டோம். அந்த வகையில் இன்றைக்கி அவர் உங்களோட உரையாட இருக்கிறார். அவருடைய உரை முடிந்ததும் கேபிள் சங்கர் வருகிறார். அதனால் நீங்கள் இப்பொழுது அவரிடம் ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அவர் உரைக்கு பின்பு நீங்கள் கேட்கலாம். தீபா அவர்களை உரையாற்ற வருமாறு அன்புடன் வைக்கிறேன். ஓகே, இப்போ கேட்குதா? ரைட். அதனால் நீங்கள் இறுக்கமாலாம் இருக்க வேண்டிய, நம்ம சும்மா சாதாரணமாக பேசுவோம். நான் ரொம்ப சுவாரஸ்யமே நம்ம சினிமாவை பற்றி பேசுகிறது தான். நிறைய படங்கள் ஜெயிச்சதுக்கு காரணம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அந்த ப்ரோமோ, மார்க்கெட்டிங், ட்ரெய்லர், அந்த படத்தில் உள்ள ஃபஸ்ட்டு டீசர், ஃபஸ்ட் லுக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம அந்த படத்தை பார்த்துட்டு வெளியில் வந்த உடனே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ யார்கிட்டயோ ஃபோன் பண்ணி பேசணும்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுதான் ஒரு படத்தை ஜெயிக்க வைக்கும். பேசி பேசி வளர்ந்து ஜெயிக்க வைக்கிற ஒரு துறை சினிமா அப்படிங்கிறதுனால சினிமாவை பற்றி பேசும்போது நம்ம ரொம்ப இறுக்கமாலாம் இருக்க வேண்டிய தேவையில்லை. நடுவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்ததுன்னா நீங்கள் அப்போவே கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ரைட்? ஓகே. இப்போ தமிழ் சினிமாவின் சிறந்த திரைக்கதைகள் அப்படின்னு நான் இன்விடேஷனில் பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த டாபிக் எனக்கு தெரிஞ்ச உடனே எனக்கு முதல்ல தோணுது, எனக்கு சிறந்த திரைக்கதைகள் தமிழ் சினிமாவில் அப்படின்ன உடனே ஏகப்பட்ட குழப்பமாகி போச்சு. அதாவது சினிமாவில் சிறந்த திரைக்கதை இல்லையா அப்படின்லாம் கிடையாது. எது இங்கே சிறந்த திரைக்கதையாக சொல்லப்படுது, வெற்றி பெற்ற படத்தினுடைய திரைக்கதையா? அப்படி இல்லை அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மைண்டில் இந்த படம் நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்ச படம், சில சமயம் இதெல்லாம் மொக்க படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு கூட நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு பிடிச்ச படம் ஐயோ என்ன நம்ம ட்ரெண்டில் இல்லையா அப்படின்னு நான் யோசிக்கலாம். அப்போ ஒவ்வொருத்தர் மைண்ட்லேயும் ஒரு திரைக்கதை பிடிச்சிருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால் நான் இந்த டாப்பிக்கை கொஞ்சம் ஒரு வசதிக்காகவும் சுதந்திரத்துக்காகவும் நான் இப்படி மாற்றிக்கிறேன். இதுவரை தமிழில் அவங்க சொன்ன மாதிரி 5000 திரைப்படங்கள் வந்திருக்குது. 120 வருடங்கள் ஆகி போச்சு. இந்த 120 வருடங்களில் 5000 திரைப்படங்களில் ஒரு அந்த இடத்த போக்க கொஞ்சம் லைட்டாக மாற்றல, மடைமாற்றம் செய்யும்ல, அப்படியே ஆறு போயிட்டே இருக்கும்போது பெரிய பாறையை நடுவில் போட்டால் அப்படியே கொஞ்சம் பிரியும்ல, அது மாதிரி சில திரைப்படங்கள் வந்திருக்குது. அதனுடைய சாயல் அல்லது அதனுடைய ஒரு அடுத்த வேர்ஷனாக சமகாலத்திலையும் எடுக்கப்படுது. அப்போ அதனுடைய மாஸ்டர்ஸ் யார், அவங்க ஏன் அந்த திரைக்கதைகளை ஏன் இப்படி அவங்க கையாண்டாங்க அப்படின்னு ஒரு ஹோலாக பேசலாம் அப்படிங்கிறது நான் இந்த தலைப்பிலிருந்து எடுத்துக்கிறேன். நம்மளுக்கு உங்களுக்கு தெரியும், தமிழ் சினிமா ஒரு திரைக்கதை அப்படிங்கிற ஒரு வடிவமே இல்லாமல் அது முதல்ல எப்படி இருந்ததுன்னா, இந்த நாடகங்கள்லாம் ரொம்ப பெரிய பிரபலமாக இருந்த காலகட்டங்கள்லாம் இருக்குதுல்ல. ஒரு நாடகத்தில் எடுத்த உடனே ஒரு பாட்டு, அப்புறம் நடுவில் ஒரு கதை சொல்லுவாங்க, திருப்பி பாடல்களுக்காகவே நாடகங்கள் பெரிதாக பேசப்பட்டன. அதன் பிறகு தான் பாடல்கள் கம்மியாகி வசனங்கள்லாம் கதைகள்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. அதே ஃபார்மேட் தான் நம்ம தமிழ் சினிமாலேயும் ஆரம்பித்தாங்க. எடுத்த உடனே பார்த்திங்கன்னா ஒரு பாட்டை போட்டுருவாங்க, அப்புறம் ஹீரோயின் இன்ட்ரொடக்ஷனுக்கு ஒரு பாட்டு, இப்போ தான் முடிஞ்சது ஹீரோ இன்ட்ரொடக்ஷன், அதுக்குள்ளே ஹீரோ இன்ட்ரொடக்ஷன், 2 பேரும் பார்த்துக்குவாங்க ஒரு பாட்டு, நாதா அப்படின்பா ஒரு பாட்டு, அன்பே அப்படிம்பாங்க ஒரு பாட்டு. இப்படி ஒரு படத்தில் 50 பாட்டு 60 பாட்டு. இந்த இந்திர சபைன்னு ஒரு படத்தில் 72 பாட்டாம். எனக்கு புரியவே இல்லை. அந்த படத்தை நான் தேடி எப்படியாவது என்ன தான் எதுக்கெல்லாம் பாட்டு வச்சுருப்பாங்க சுச்சுவேஷனுக்கு அப்படின்னு தேடினா எனக்கு அந்த படம் கிடைக்கல.
அது அதிர்ஷ்டமா துரதிருஷ்டமானு தெரியல. ஆக வந்து ஒரு படம் வந்து இந்த மாதிரியான தமிழ் திரைப்படங்களில் இந்த பாடல்களுக்கு நடுவில் அப்பப்போ ஒரு கதை சொல்கிறது அப்படிங்கிற ஒரு ட்ரெண்ட் இருந்துகிட்டே இருந்தது. இதுக்கு வந்து இல்லாமல் கொஞ்சம் கிறிஸ்பாக ஒரு 3 மணி நேரத்துல இருந்து ஒரு 2.5 மணி நேரத்துக்கு கதை சொல்லலாம், 2.25 மணி நேரத்துக்கு கதை சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம வந்து ரொம்ப பெரிய நன்றி யாருக்கு சொல்லணும் தெரியுமா? ஹிட்லருக்கு. ஹிட்லருக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா, அந்த மனுஷன் 2ஆம் உலக போர் ஆரம்பித்த உடனே மொத்தமாக வந்து இந்த ஃபில்ம் வந்து எக்ஸ்போர்ட்டு கம்மியாயிடுச்சு. இப்போ ஃபில்ம் வச்சு தானே அப்போல்லாம் படம் எடுப்பாங்க. இப்போ அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, கிடைச்ச ஃபில்மில் படம் எடுக்கணுங்கிற ஒரு நிர்பந்தம் வந்தது. அப்போ முதல்ல என்ன பண்ணுவாங்க, ஒரு படத்தில் கதை சொல்லணும்னா பாட்டை கட் பண்ணுவாங்கல்ல, அப்படி தான் பாட்டை கட் பண்ணி நேரடியாக கதைக்குள்ளே வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ ஹிட்லர் பண்ண ஒரு சொற்ப நல்கரியங்களில் அது ஒன்றும் உண்டு, நம்மளை காப்பாற்றி விட்டதில்ல. அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு படம், எனக்கு இன்றைக்கும் வந்து அந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்தும். நான் சொல்லுவேன் அது வந்து ஒரு ஸ்கிரிப்டில் ஒரு ரெவல்யூஷனை உண்டு பண்ண படம் அப்படின்னே நான் சொல்லுவேன். இந்த படம் 3 தீபாவளிகளை கடந்து ஓடிய ஒரு படம். 3 தீபாவளிகளை அப்போவே. யாருக்காவது க்ளூ இருக்கா? அது என்ன படமாக இருக்குது? ஹரிதாஸ். எக்ஸாக்ட்லி, ஹரிதாஸ் படம். யாராவது பார்த்துருக்கிறீங்களா அந்த படத்தை? ஏன் அந்த படம் ஓடிச்சுன்னு பாருங்களேன். இன்றைக்கும் நீங்கள் பார்ப்பீங்க. டிஆர் ராஜகுமாரிக்காக கூட இருக்கலாம், அல்லது ஆனால் அந்த படம் வந்து அப்படி இருக்கும். எனக்கு அந்த படத்தை வந்து நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி திருப்பி பார்த்தேன். ரொம்ப சின்ன வயசில் பார்த்தது. திருப்பி ஒரு கட்டுரைக்காக நான் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எடுத்தோடனே அதுலேயும் ஒரு பாட்டு வைக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு ஹீரோ இருக்காரு, அந்த ஹீரோ வந்து எந்த பொண்ணை பார்த்தாலும் கைப்பிடிச்சி இருப்பார். சீரியஸ்லி, லிட்ரலி எந்த பொண்ணை பார்த்தாலும் பின்னாடி போயிடுவார். அவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, ஒரு ஒய்ஃப் இருக்குது. அந்த ஒய்ஃபுக்கு இவரை பற்றி தெரியும், மனுஷன் எப்படி அப்படின்னு தெரியும். அதனால் கம்போடியே நிற்கும் அந்த அம்மா. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, அவர் கவனிக்கல. இவ்வளோ விஷயத்தையும் சொல்கிறதுக்கு டைம் இல்லை அவங்களுக்கு. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, முதல் ஒரு பாட்டு அவர் வந்து குதிரையில் வருவார், எந்த பொண்ணை பார்த்தாலும் விசில் அடிப்பார், எந்த பொண்ணை பார்த்தாலும் கண்ணடிப்பார், எந்த பொண்ணு பின்னாடியும் விரட்டுவார். இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடுதா கேரக்டரைசேஷன், ஓ இந்த மனிதர் இப்படி அப்படின்னு தெரிஞ்சு போயிடுதா. அதுக்கப்புறம் நேரடியாக கதைக்குள்ளே போயிடுவாங்க. ஒரு சீன் கூட அதுலேருந்து நீங்கள் தூக்கி இப்படி வைக்க முடியாது. அப்படி ரொம்ப வந்து கிறிஸ்பான இது. இதனுடைய தாக்கம் எப்படி இருந்தது அப்படின்னா, அப்போ உள்ளவங்க விழுந்து விழுந்து அந்த படத்தை பார்த்தாங்க. அதனுடைய எசன்ஸுக்காக, அதனுடைய அந்த விறுவிறுப்பு தன்மைக்காக. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாடகத்தில் பார்த்த மாதிரியே இத்தனை பாடல்கள், அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்ரீனிவாச கல்யாணம், லவகுசா, ராமாயணம், இப்படி பார்த்த ஒருத்தங்களுக்கு டோட்டலாக வந்து ஒரு படத்தை காட்டுறாங்க. அது வந்து அந்த காலத்தில் சமகாலத்தன்மையோடு இருந்த ஒரு படம். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இன்றைக்கும் நீங்கள் ஒரு ஸ்கிரிப்டுக்கு, ஒரு நேர்த்தியான ஸ்கிரிப்டுக்கு ஹரிதாஸ் படத்தை பார்க்கணும். சினிமாவில் விருப்பம் இருக்கிறவங்க அந்த படத்தை நிச்சயம் பார்க்கணும். அந்த படத்தை எடுத்த சுந்தர்ராவ் நட்கர்னி வந்து எனக்கு ரொம்ப பிடித்த இயக்குனர் ஆகிட்டார். அவ்வளோ ஒரு மாடர்னிட்டியோடு எடுக்கிறாரு. பட் அவருடைய கொஞ்சம் வெளிப்புறத்தில் போய் எடுக்கணும், நம்ம சொல்லுவோம் வெளிப்புறத்தில் போய் எடுக்கிறதுல, கொஞ்சம் வெளியில் போய் எடுத்ததில் சுந்தர்ராவ் நட்கர்னி ஒரு முக்கியமான ஒரு இயக்குனர், ரைட்டா? அதுக்கு அடுத்து திரும்பியும் வந்து படங்கள் வந்து இந்த பாணி, ஹரிதாஸினுடைய பாணியை பின்பற்றின படங்கள் வந்து நிறைய வந்தது. அதில் வந்து ஒரு சமூக இது இருக்கும், ஒரு மாடர்னிட்டி இருக்கும், ஒரு லவ் இருக்கும், அதோடு சேர்ந்து ஒரு புராணத்தில் ஏதாவது சொல்லியே ஆகணுமே அப்படிங்கிற மாதிரி அப்படி இருக்கும். இது மாதிரியான படங்கள் வந்துட்டு இருக்கும்போது அடுத்த ஒரு டீவியேஷன் தமிழ் சினிமாவில் ஏற்பட்டது. இது வந்து சாதாரண வைப்ரேஷன் ஏற்படுத்தல அந்த படம். இன்னைக்கு வரைக்கும் நாம் வந்து சமூக படம், அரசியல் படம் அப்படிங்கிறதுல முதல்ல வைக்கக்கூடிய ஒரு படமாக இருந்தது வந்து பராசக்தி. பராசக்தி படம் வந்து எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, அந்த டைட்டிலை பார்த்துட்டு ஒருத்தர் உள்ளே வந்தான்னு வச்சு, எதுவுமே தெரியாமல் பராசக்தி அப்படின்னோடனே ஏதோ கடவுள் படம், ஆன்மீக படம் உள்ளே வந்தான்னா வச்சு மண்டையில் குட்டி அனுப்பின படம், அப்படி இல்லை அப்படின்னு. அப்படியான ஒரு படம் தான் வந்து பராசக்தி. அந்த படத்தில் உள்ள நம்மளுக்கு தெரியும், அது வந்து கிருஷ்ணன் பஞ்சுவினுடைய இயக்கம், கலைஞர் மு. கருணாநிதி அவர்களினுடைய வசனம். அந்த படத்தில் வசனத்துக்காக மட்டுமே வந்து நிறைய முறை சொல்லப்பட்ட ஒரு படமாக இருந்தாலும் கூட அதில் உள்ள காட்சி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் வந்து சிவாஜி கணேசன் அவர்களுடைய முதல் படம், ரொம்ப நல்லா நடிச்சிருப்பார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர் சொல்லுவார், ஒரு சாதாரண ஆள் இந்த சமூகத்தை பார்த்து கேள்வி கேட்க முடியாது, ஆனால் ஒரு மனநிலை பிறந்தவன் கேட்கலாம்ல, ஒரு பைத்தியம் போய் கேட்கலாம்லன்னு ஒரு எப்படியெல்லாம் என்னென்ன கேள்வி கேட்க முடியுமோ அது எவ்வளோ அழகாக வச்சுருக்கிறாங்க பாருங்களேன் அந்த இடத்த. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், எவ்வளோ ஃபார்வர்டாக திங்க் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தோணும். நான் சாதாரண ஆள் உங்களை பற்றி இப்போ கேள்வி கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து என்கிட்ட கோவப்படுவீங்க. இதே இது நான் பைத்தியம், நான் என்னை வந்து சொல்லிட்டு நான் உங்ககிட்ட என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம் இல்லையா? அப்படியான ஒரு கேரக்டர் தான் அந்த படத்தில் வந்து சிவாஜி கணேசன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கதாபாத்திரம். அப்போ பராசக்தி படம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வைப்ரேஷன் உண்டு பண்ணிச்சுன்னா, அந்த படத்தை ஏதாவது பண்ணி சென்சார் பண்ணணும் அப்படின்லாம் யோசிச்சு பண்ணி, ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த படத்துக்கு இவங்க கொடுத்த அந்த நெருக்கடி கொடுக்க எல்லாரும் பார்த்தே ஆகணுங்கிற ஒரு இடத்துக்குள்ளே வந்தாங்க. நம்மளை பற்றி பேசுகிறாங்க அந்த படத்தில். இப்போது ஒரு படம் வந்து எங்கே வந்து ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னால்,
எதையெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்க முடியாதோ, எதையெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு நீங்கள் வச்சுருந்துக்கிறீங்களோ, அதை நோக்கி ஒருத்தர் தைரியமாக கேள்வி கேட்டாங்கன்னா உங்கள் ஆழ் மனசுலேருந்து ஆமாம்ல இதை நம்ம கேட்கணும்னு நினச்சோம்ல அப்படின்னு ஒரு இடம் வரும். அந்த இடத்தை வந்து பராசக்தி மிக சரியாக கையாண்டிருந்தது. அந்த படத்துக்கு மாற்றா என்ன பண்ணாங்கன்னா, ரொம்ப வருஷமாக தூசி தட்டி உள்ளே வச்சிருந்து அந்த படத்தை வந்து பட்ஜெட் காரணமாக எடுக்க முடியாமல் வைத்திருந்த ஔவையார் படத்தை அடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஔவையார் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு அதுக்கு மாற்றாக வந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. பராசக்தியினுடைய கான்செப்ட் வேறு, ஔவையாருடைய கான்செப்ட் வேறு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஔவையார் வந்து ஒரு முழுக்கமே வந்து ஒரு பெண்பார் கவிஞரை புகழ்ந்து அப்படிலாம் கிடையாது, பிள்ளையாரை புகழ்ந்த படம் அது ஔவையார் மூலமாக. இப்படியான ஒரு படத்தை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்போது ஒரு படத்தினுடைய தாக்கம் இருக்குல்ல, அது வந்து சமூகத்தில் என்ன வேணாலும் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக பராசக்தி படம் வந்தது. அதுக்கு அடுத்து கொஞ்ச நாளில் சரி இப்படியான படங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்தார். அவர் என்ன பண்ணாருன்னா, டோட்டலாக இவங்க எல்லார்கிட்டேருந்து விலகி எனக்கு இப்படி ஒரு படம் எடுக்க தோணுது, பார்க்குறவன் பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் எடுத்தார். அவர் தான் எஸ் பாலச்சந்தர். எஸ் பாலச்சந்திரனுடைய அந்த நாள் படத்தை பற்றிலாம் பேசினாங்க. நான் அவருடைய எல்லா அநேகமாக எல்லா படங்களும் நான் பார்த்துருக்கேன். 2 படங்கள் வந்து அவரோடது இன்றைக்கும் கிடைக்கல நம்மளுக்கு. மற்றபடி அவருடைய எல்லா படங்களுமே இதில் கிடைக்குது, யூடியூப்பில் கிடைக்குது, நான் பார்த்துருக்கேன். அவர் வந்து ஹாலிவுட் படத்தினுடைய தாக்கத்தில் தான் அவருடைய ஸ்கிரிப்டே இருக்கும். 2வது நல்ல வாசகர் அவர், ஆங்கில நாவல்களினுடைய பெரிய வாசகர் அவர், அதனுடைய தாக்கம் இருக்கும். எல்லாத்தோடைய அவர் வந்து ஒரு இசையில் வந்து ஒரு மேதமை கண்டவர், அதுலேயே வந்து புதுமை புகுத்துவார். அவரை நீங்கள் கச்சேரிக்கு கூப்பிட்டீங்கன்னா எல்லா கச்சேரியிலையும் ஆரம்பிக்கும் போது ஒரு பாட்டு, விநாயகரை பற்றி ஒரு பாட்டு, அதுக்கப்புறம் ஒரு வர்ணம், அந்த மாதிரி ஒரு போச்சு அப்படின்னா அவர் சொல்ல, எதுக்கு நான் அப்படி முதல்ல இருந்து பாடணும், நான் முதல்ல துக்கடாவை பாடுவேன், கடைசியாக பிள்ளையாரை பாடிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் படம் எடுத்தால் அப்படி இருக்கும். அப்படி தான் எடுத்திருப்பார். அவருடைய படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளால யோசிக்கவே முடியாது. அவருடைய டைட்டில் கார்டு பற்றி மட்டுமே நம்ம நிறைய பேச முடியும். எஸ் பாலச்சந்திரனுடைய படங்களில் நீங்கள் டைட்டில் கார்டை மட்டுமே எந்த இடத்துல டைட்டில் கார்டு போடுறாரு, அவருடைய டைட்டில் கார்டை மட்டுமே நீங்கள் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய வந்து ஒரு நம்பிக்கை வரும். மட்டும் இல்லை, மாஸ்டரியா அப்படி தோணும் அவரோடது. இந்த அந்த நாளில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே ஒரு சில்லவுட் ஷாட் போட்டுப்பார். ஒரு கதவை ஒரு கேரக்டர் இப்படி தர இவ்வளோ தான் இருக்கும் அந்த கேரக்டர். அப்படியே ஓடி வருவாங்க, ஃபுல் லைட்டு பேக்கில் ஓடி வருவார், ஓடிக்கிட்டே இருப்பார். எதுக்கு ஓடுறாரு, எங்கே ஓடுறாரு, எப்படி ஓடுறாரு எதுவுமே தெரியாது. ஆனால் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம், ஏதோ ஒன்று நடந்துருச்சு அதனால் ஓடுறாருன்னு. அவர் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நீங்கள் எங்கள் வீட்டில் ஒரு கொலை நடந்துருச்சு அப்படிம்பார். அதுனா அது டைட்டில் கார்டு முடியும். இது மாதிரி ஒவ்வொரு படத்துலையும், பொம்மை படத்தில் வந்து டைட்டில் கார்டே கிடையாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, பொம்மை டைட்டில் கார்டே யூடியூப்பில் இருக்கும். அதில் வந்து அவங்களே வந்து சொல்லுவாங்க, நான் இன்னார், பின்னணி பாடியவர்கள் அப்படின்ன உடனே நான் எல்ஆர் ஈஸ்வரி, நான் கேஜே யேசுதாஸ் அப்படின்னு அவர் வந்து சொல்லுவார். ப்ரொடக்ஷன் மேனேஜர் வரைக்கும் எல்லாருமே மனிதராக வந்து தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குவாங்க. கடைசி அந்த பொம்மையை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, இதனோடு எங்களோடு நடித்தவர் அப்படின்னு உடனே அந்த பொம்மை அப்படியே நடந்து போகும். இந்த படத்தை இயக்குனது அது நான் தான் அப்படி மாதிரி சின்ன ஷார்ட்ஸ் போட்டு வந்து நிற்பார் அந்த நம்மளுக்கு முன்னாடி. ஸோ இது வந்து அவர் வந்து முடிவு பண்ணியே நினைப்பேன், இந்த மனுஷன் ஏதோ மனசில் வச்சுக்கிட்டு முடிவு பண்ணி இந்த படங்களெல்லாம் எடுத்திருக்கிறாருங்கிற மாதிரியே இருக்கும் எல்லா படமும். ஒரு 2 குழந்தைங்க, சின்ன பசங்க, குட்டி பத்மினி அதில் ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து ஒரு கொலையை நேரில் பார்த்துருவாங்க. பார்த்ததுலேருந்து யார்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அந்த வீட்டில் அந்த பொண்ணுடைய அக்காவுக்கு கல்யாணம் வேறு ஃபிக்ஸ் ஆகிருக்கும். யார்கிட்ட எங்கே போய் சொன்னாலும் அவங்க வந்து ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க நினைப்பாங்க ரொம்ப கற்பனையில் பேசுகிறாங்கன்னு. அந்த பிள்ளைங்க பிளான் பண்ணிகிட்டே இருக்கும். மொத்த கதையும் அந்த குழந்தைங்களை வச்சே தான் இருக்கும். ஒவ்வொரு இடமா பிளான் பண்ணுவாங்க, இவங்கள்ட்ட சொன்னால் சரியாகுமா, கடைசியில் அந்த குழந்தைங்க சொல்கிறத எப்படி நம்புறாங்க, யாருமே நம்ப மாட்டாங்க. கடைசி அந்த குழந்தைங்க கண்ணு முன்னாடி இருப்பான், ஆனால் இவங்களால ப்ரூவ் பண்ண முடியாது. எப்படி அதை வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு படம் இருக்குது. அவனாய்வன் அப்படின்னு ஒரு படம், நடு இரவில்னு ஒரு படம். அந்த படத்தினுடைய சாயலில் பின்னாடி ஏகப்பட்ட படம் வந்தது. அந்த ஒரு வீடு, அந்த வீட்டில் வந்து யாராவது போய் தங்கினாங்கன்னா இறந்து போயிடுவாங்க. இப்படி எவ்வளோ படங்கள் நம்ம பார்த்துருப்போம். அதனுடைய முதல் அந்த வீட்டில் லிஃப்டெல்லாம் இருக்கும். அப்படியான ஒரு படம் வந்து நடு இரவில் அப்படின்னு. ஸோ அவர் வந்து அவருடைய ஸ்கிரிப்டை எப்படி டிசைன் பண்ணுறாரு, நீங்கள் தொடர்ந்து அவருடைய படங்களை பார்க்கும்போது அவருடைய ஸ்கிரிப்ட் டிசைனிங் எப்படி இருக்கும்னா, அதில் வந்து மியூசிக் இந்த இடத்துல தான் வரணும், கேமரா மூமெண்ட் இப்படி தான் இருக்கணும், இந்த இடத்துல இப்படி நான் ஒரு சீன் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறதுல மிக தெளிவாக ஒரு மனிதர் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி எடுத்து தான் எஸ் பாலச்சந்தருடைய படங்கள் ரொம்ப கச்சிதமான திரைக்கதையாக இருக்கும். இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு த்ரில்லர் மூவி எடுக்க போகிறீங்க அப்படின்னா எஸ் பாலச்சந்தர் ரெஃபரன்ஸ் எடுக்காமல் நம்ம வந்து போகக்கூடாதுன்னே நான் சொல்லுவேன். அவர் வந்து ஒரு சீனை, ஒரு த்ரில்லர் மூவியினுடைய ஒரு பெஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் சீனை ஆரம்பிக்கிற இடம் இல்லை, சீன் முடிக்கிற இடம். அந்த சீனை வந்து எந்த இடத்துல முடிக்கிறீங்களோ அதை வச்சு தான் அந்த த்ரில்லர் மூவியினுடைய நீங்கள் அதுக்கு சரியாக ஸ்கிரிப்ட் பண்ண முடியுமா இல்லையாங்கிறதே உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியும். அதில் வந்து மாஸ்டர் வந்து எஸ் பாலச்சந்தர். இவங்க எப்படியே வந்தாங்களா, இதே சமயத்திலேயே தமிழ் சினிமாவில் என்ன நடந்துக்கிட்டு இருந்ததுன்னா,
குடும்ப சம்பந்தமான படங்கள். ஏன்னா அப்போ வந்து சமூக சீர்திருத்த கொள்கைகள் எல்லாமே சொல்லி அரசியலில் மாற்றம் ஏற்பட்டு ஓகே அதான் அரசியலில் மாற்றம் ஏற்பட்டுருச்சுல அடுத்து அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி நம்ம போகும்போது வந்ததுதான் குடும்பத்துக்கு நடுவில் நடக்கிற இந்த அண்ணன் தம்பி பாசம், அக்கா தங்கையுடைய இது, ஒரு பெண் வந்து அந்த குடும்பத்தையே எடுத்து கொண்டு போறா அப்படிங்கிற மாதிரியான படங்கள் வந்தது. அது வந்து KS கோபாலகிருஷ்ணன் அவர்களும் இவர் பீம்சிங் அவர்கள் இவங்கெல்லாம் வந்து இந்த படங்களை, கிருஷ்ணன் பஞ்சு அவர்களினுடைய படங்கள்ல தொடர்ந்து இது மாதிரியான கதைகள் இருக்கும். இந்த இடத்துல எனக்கு ஒன்று சொல்லணும், பழைய பிளாக் அண்ட் ஒயிட்ஸ் படங்கள் அது கொடுக்குற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுல்ல. நம்ம வந்து மொத்தமாக நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன எண்ணம் வரும் அப்படின்னா, எல்லா படங்களும் ஒன்றும் போல தானே இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மளுக்கு நிச்சயம் வரும். ஆனால் நான் சொல்லுவேன், ஒவ்வொரு டேரக்டர்ஸ்கிட்டையும் ஒவ்வொரு சிக்னேச்சர் இருந்தது. இப்போ எல்வி பிரசாத்தினுடைய படங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் ஸ்கிரிப்டில் ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயம் பண்ணுவார். அது என்னென்னா, அவருடைய எல்லா படங்களும் அவர் எடுத்த எந்த படம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க, அந்த படத்தில் ஒரு நாடக காட்சி ஒன்று வைப்பார். அந்த நாடக காட்சியில் அவர் என்ன செய்வார்னா, அந்த படத்தினுடைய முன்கதை இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி இந்த கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுங்கிறத அதில் அந்த காட்சியாக வைப்பார். எவ்வளோ பிரில்லியண்ட்டான ஐடியா பாருங்கள். அப்படி இல்லைன்னா இனி வரப்போகிற இந்த கதையில் அடுத்து இதுதான் வரப்போகுது அப்படிங்கிறத அந்த நாடகத்தில் அவர் வைப்பார். ஒன் ஆஃப் தி பிரில்லியண்ட் மூவ் அது அந்த ஸ்க்ரீன் பிளேயில். அதை வந்து எல்வி பிரசாத் எல்லா படங்கள்லையும் பண்ணியிருக்கிறார், அவருடைய படங்கள் எல்லாத்துலேயுமே. அடுத்து வந்து ரொம்ப எனக்கு பிடித்த ஒரு மாஸ்டர், நான் சொல்லுவேன் ஸ்க்ரீன் பிளே கற்றுக்கிறவங்க நிச்சயம் பார்க்க வேண்டிய ஒருத்தர் அப்படின்னு சொன்னால் நான் ஏபி நாகராஜன் அவர்களை சொல்லுவேன். ஏன் அப்படின்னு சொன்னால், ஒன்று அப்போ வந்து சமூக கருத்துக்கள் உள்ள படங்கள் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டு இருந்தது. அந்த நேரத்தில் இவர் உள்ள வர்றார். ஏபி நாகராஜன் வந்து புராண படங்கள் எடுத்தவர் தான். அவர் வந்து சிவனை பற்றி எடுத்திருக்கிறாரு, முருகரை பற்றி எடுத்திருக்கிறாரு, அதெல்லாம் சரி. ஆனால் அவர்கிட்ட ஒரு விஷயம் இருந்தது, ஸ்க்ரீன் பிளேயாக அவர் அந்த கொண்டு வந்த விதம். இப்போ யோசிச்சு பாருங்களேன், அதுக்கு முன்னாடி வந்து என்னென்னா எல்லாம் வட இந்திய கடவுளர்கள் தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். சீனில் ராமாயணத்தை பார்ப்போம், மகாபாரதத்தை பார்ப்போம், அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீனிவாச கல்யாணம்னு ஒரு படம் இருக்கும், லவகுசா, இப்படியான படங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது இந்தாப்படி முருகரை, இந்தாப்படி வீரபாகுவை அப்படின்னு இங்கே உள்ள தமிழக கடவுள்களை வந்து அவர் முன்னிறுத்திய விதம் இருக்குதுல்ல, அது ரொம்ப முக்கியமானது. இப்போ வந்து பெரிய புராணம் மாதிரியான ஒரு பெரிய ஒரு பக்தி இலக்கியம், அதைத்தான் வந்து அவர் திருவிளையாடல்னு பண்ணுறாரு. பெரிய புராணத்திலேயே அது வந்து ஒரு கிட்டத்தட்ட 63 நாயன்மார்களினுடைய கதைகள், ஒரு 63 கதைன்னு எடுத்துக்கிட்டா அதை 2.5 மணி நேரத்தில் எதை சொல்ல முடியும்? இதில் பாடல் வேற சேர்த்துக்கணும். அப்படி பார்த்தா கதையாக வந்து 2 மணி நேரம், ஒரு மணி நேரம் 55 நிமிஷத்தில் சிவனுடைய அத்தனை இதையும் சொல்லணும். அப்போது அவருக்கு அவர் எடுத்துக்கிட்ட அந்த விதம் இருக்குதுல்ல, அது எப்படி கோர்க்கலாம், அது எப்படி சொல்லலாம் அப்படின்னு அவர் எடுத்துக்கிட்டார்ல, அது ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னா, திருவிளையாடலில் அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, சிவனுடைய அந்த இதைத்தான் சொல்ல போகிறேன் நான், அவருடைய அந்த சிவபுராணத்தில் உள்ள அவருடைய திருவிளையாடல்களை தான் சொல்ல போகிறேன். அதில் எது மக்களுக்கு பிடிக்கும்? இல்லை, நான் திருவிளையாடலை சொல்கிறேன். இல்லை சார், திருவருட்செல்வன் ஒரே ஒரு நாயன்மாரை பற்றி நான் சொல்கிறது திருவிளையாடல். இப்போ வந்து அந்த சிவனுடைய மொத்த இதுல எதை சொல்ல போறோம், எந்த திருவிளையாடலை நம்ம சொல்ல போறோம் அப்படிங்கிறதுல அவர் முடிவு பண்ணிட்டார். அதுலயும் பிரில்லியண்டா அவர் என்ன பண்ணிட்டார்னா, வாய்மொழி கதைகளா சில இது இருக்கும்ல, அதை தூக்கி வைக்கிறார். அதுல வந்து அதை யார் சொல்றா அப்படின்னா, இந்த முருகர் வந்து பழம் கேட்டாரு, அப்போ வந்து இவர் விநாயகர் அதை எடுத்துட்டு போயிட்டாரு அப்படிங்கிறது வாய்மொழி கதை. அது எந்த புராணத்துலையும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, என்னுடைய அறிவுக்கு தெரியல. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அதை முதல்ல வைக்கிறார். எது மக்களுக்கு போய் ரீச் ஆகுமோ அதை முதல்ல வச்சு, அங்கேருந்து முருகர் கோச்சிட்டு போகும்போது அவங்க அம்மா தன்னுடைய கணவரை பற்றி சொல்கிற கதையாக இருக்குது. அது பார்வதி சிவனை பற்றி சொன்ன கதைன்னு எடுத்துக்கிட்டா வேற, ஒரு மனைவி தன் கணவனை பற்றி சொல்கிற ஒரு கதை. உனக்கே இப்படி கோவம் வருதே, உங்கள் அப்பாவோட கோவத்தை நீ கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னு பார்வதி சொன்ன உடனே அவர் கோவப்பட்ட ஒரு கதையை சொல்லுவாங்க. நீ இப்படி சொல்றியே, உங்கள் அப்பா முதல்ல என்னை எங்கே பார்த்தாருன்னு தெரியுமா அப்படின்ன உடனே அதுக்கு ஒரு கதை. உங்கள் அப்பா வந்து தன்னுடைய பக்தர்களை எப்படி பாதுகாப்பார் தெரியுமா, அதுக்கு ஒரு கதை. இந்த பிரில்லியன்சி இருக்குல்ல, இப்படி வந்து ஒரு பெரிய கதையை கோர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குல்ல. அதனால தான் சொல்கிறேன், ஏபி நாகராஜன் மாஸ்டர் ஸ்க்ரீன் பிளேயில். இந்த படம்னு இல்லை, நீங்கள் அவரோட எல்லா படத்தையும் நீங்கள் எடுத்துக்கோங்களேன், அதில் ஒரு விதமான ஒரு ஸ்க்ரீன் பிளே. நீங்கள் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்ப முடியாது, அப்படி எடுப்பார். திலானா மோகனாம்பாள் வந்து அவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி அது 2000 பக்கம் உள்ள நாவல். அந்த நாவல் நான் படிச்சிருக்கேன். அந்த வந்து முதல் 2 பாகம் கொத்தமங்கலம் சுப்பு அப்படின்னு ஒரு நாவலாசிரியர் அவர் எழுதி ரொம்ப பிரபலமாக ஆனந்த விகடனில் வெளிவந்த ஒரு நாவல். அந்த நாவலை வந்து அது வந்து ஒரு சண்முக சுந்தரம் மோகனா அப்படிங்கிற ஒரு நாதஸ்வர கலைஞருக்கும் ஒரு பரதநாட்டிய கலைஞருக்கும் இடையிலான ஒரு காதல்.
அந்த நாவல் எப்படி போகும் அப்படின்னா, அவங்க வந்து லவ் பண்ணுவாங்க, அவங்களுக்குள்ள ஒரு சிக்கல் இருக்கும், பார்த்துக்குவாங்க, பேச முடியாது, அவங்க அம்மா வந்து அதுக்கு எதிராக இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு திருமணம் ஆயிடும். திருமணம் ஆனதுக்கப்புறம் 2 பேருக்கும் ஒரு ஈகோ பிரச்சனை வரும். இன்னைக்குள்ள சமகால பிரச்சனை அது. ஒரு கணவன் மனைவிக்கும் வந்து ஒரு ஈகோ பெரிய பிரச்சனையாயிடும். இப்போ வந்து குழந்தை பிறந்ததுன்னா கொஞ்ச நாளைக்கு ஆட முடியாது, அவளுக்கு ஒரு சிக்கலாக இருக்குது. எவ்வளோ முக்கியமான விஷயம் வச்சுருக்கிறாங்க பாருங்கள் அந்த நாவலில். இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அடுத்த அவருடைய ஒரு அழகான ஒரு மூவ் என்ன அப்படின்னா, இவ்வளோ பெரிய 2000 பக்கம் நாவல், தமிழகமே விழுந்து விழுந்து படித்த ஒரு நாவல். காலையில் போய் அந்த புக்கை வாங்குறதுக்கு க்யூவில் நிற்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நாவலை அவர் எடுக்கும்போது அவருக்கு எவ்வளவு வந்து ஒரு பொறுப்பு இருந்திருக்கும், எவ்வளவு ஒரு பயம் இருந்திருக்கும். சொல்லப்போனால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, என்னுடைய நாவலுடைய முடிவு இதுதான். நாவலில் வந்து என்ன வேணாலும் முடிவு வச்சுக்கோங்க, என்னுடைய படத்தினுடைய முடிவு மோகனாவும் சண்முக சுந்தரம் கல்யாணம் பண்ணதோட நான் சுபம் போட போகிறேன். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஒரிஜினல் பிரச்சனையே அவங்க 2 பேருக்கும் வருது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை தூக்கி முன்னாடி வைப்போம், அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் தூக்கி கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்ததா வச்சுட்டு போவோம் அப்படின்னு அவர் கொண்டு வந்தார். பெரிய ஸ்டார் காஸ்ட்டில் வந்து அவருடைய படங்கள் எல்லாத்துலேயுமே ஸ்டார் காஸ்ட் தான் இருப்பாங்க. அந்த மாதிரியான பெரிய ஸ்டார் காஸ்ட்டில் உள்ள படம். அப்போது ஒரு படம் இவ்வளோ பெரிய நாவலில் இருந்து எடுக்கும்போது எந்த இடத்துல கட் பண்ணணும், எதை சொல்ல போகிறோங்கிற கிளாரிட்டி ஒரு இயக்குனருக்கு அல்லது ஒரு திரைக்கதை ஆசிரியருக்கு இருக்கணும். இங்கே அப்படியே இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகி நம்ம அப்படி பொன்னியின் செல்வனுக்கு வருவோமே. பொன்னியின் செல்வன் படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க இல்லையா? அந்த நாவலை சில பேர் படிச்சிருப்பீங்க, சில பேர் படத்தை பார்த்து அதை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணியிருப்பீங்க. அந்த படத்தில் எனக்கு வந்து அந்த படம் அத்தனை இஷ்டமாக இல்லை. என்ன காரணம், எனக்கு பொன்னியின் செல்வன் பிடிச்சி போச்சு, ஐயோ அதை இப்படி எடுத்துட்டாங்க அப்படிலாம் எதுவுமே இல்லை. இந்த படம் பொன்னியின் செல்வன் வந்து இந்த படமாக வரும்பொழுது எனக்கு மனதில் இருந்தது எல்லாமே, இதுக்கு எப்படி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பாங்க, எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். ஏன் எனக்கு அந்த கேள்வி வந்தது அப்படின்னா, ஒரு நாவலில் இருந்து நீங்கள் அல்லது ஒரு சிறுகதையிலிருந்து நீங்கள் ஒரு படமாக எடுக்கும்போது ஏதாவது ஒரு எமோஷன் அல்லது ஏதாவது ஒரு ஃபீலிங் அல்லது ஏதாவது ஒரு கதாபாத்திரத்தன்மை உங்களை லீட் பண்ணணும். பொன்னியின் செல்வன் நாவலில் அப்படி எந்த கதாபாத்திரமும் உங்களை லீட் பண்ணாது. நான் ஒரு தொடர்கதையாக படிக்கும்போது அத்தனை சுவாரஸ்யமானது, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது, நல்லாயிருக்கும். அவர் வந்து ஒவ்வொரு கேரக்டர் இன்ட்ரொடக்ஷன் எல்லாமே நல்லாயிருக்கும், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஆனால் அந்த மொத்த நாவலுமே மொத்த தொடர்கதையுமே யாரை நம்மளை பின்பற்ற வைக்குது, எந்த எமோஷனை பின்பற்ற வைக்குது அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அந்த குழப்பத்தை வந்து நீங்கள் நீக்கி இருந்தால் அந்த படம் பொன்னியின் செல்வன் இவன்களுக்காக பார்க்கலாம், நான் ஆதித்த கரிகாலனுக்காக பார்க்குறேன், அல்லது நந்தினியோடைய பிரச்சனைக்காக பார்க்குறேன், அல்லது குந்தவைக்காக பார்க்குறேன், வந்தியத்தேவனுக்காக பார்க்குறேன், யாருமே இல்லையா சுந்தர சோழனுக்காக பார்க்குறேன்னு எனக்கு ஏதாவது ஒரு கனெக்ட் வந்திருக்கும். நான் யாரை ஃபாலோ பண்ணுறதுனே தெரியல. நான் உண்மையாகவே எனக்கு நந்தினியாகவே தெரியல, எனக்கு ஐஸ்வர்யா இவ்வளோ அழகாக இருக்காங்க இந்த வயசில், அப்படி தான் எனக்கு தோணிச்சு அந்த படம் பார்க்கும்போது. ஆக இந்த வந்து நம்ம ஐஸ்வர்யா ராயா பார்த்தோம், நம்ம வந்து ஒரு கார்த்தியா பார்த்தோம். இந்த பிரச்சனை ஏன் வந்தது அப்படின்னா, நம்மளால் கதையில் ஒன்ற முடியல. அந்த கதையிலோட பிரச்சனை இதுதாங்க, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு என்கிட்ட இயக்குனர் சொல்லலை, திரைக்கதை ஆசிரியர் சொல்லலை. அதனால் முதல் பாகம் நம்ம ஏதோ ஒரு இதில் ஏதோ பண்ணியிருக்கிறாங்கல்லப்பா அப்படின்னு ஒரு பிரமிப்பில் பார்த்துட்டோம். 2வது பாகத்துலேயும் அந்த பிரச்சனை இருந்ததுனால நம்மளால் பார்க்க முடியல. பொன்னியின் செல்வன் நாவல் வந்த பிறகு இந்த ஆதித்த கரிகாலனினுடைய கொலை, ஆதித்த கரிகாலன்கிற ஒரு கேரக்டர், இதை வச்சே நிறைய நாவல்கள் எழுதப்பட்டது, சரித்திர நாவல்கள் எழுதப்பட்டது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வியூ எடுத்துகிட்டு எழுதினாங்க. ஏன் அவங்க வந்து திருப்பி ரெப்ளிக்காவாக அதை பண்ணலை அப்படின்னா, பண்ண முடியாது, ஏதாவது ஒரு கேரக்டர் தான் நீங்கள் எடுத்து பண்ண முடியும். ஆக பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற ஒரு நாவல் திரைக்கதையாக மாறி இருக்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்களை தூக்கி இருக்கணும். ஐயோ இந்த சீனை நம்ம விட்டுட்டோமேன்னு ஆடியன்ஸ் நினைக்கக்கூடாதுன்னா நினைக்கக்கூடாது. இதுதான் நான் சொல்ல வந்த கதைங்க, இவரை பற்றி ஆதித்த கரிகாலனை பற்றி மட்டும்தான் சொல்ல அப்படின்னு கொஞ்சம் எடுத்துருக்கலாம், அதை வந்து கொண்டு வந்திருக்கலாம். அந்த இடத்துல விட்டதுனால தான் திலானா மோகனாம்பாள் அங்கே வந்து செட் ஆச்சு. இந்த காதல் சேருமா சேராதா, இவ்வளோ பிரச்சனையோடு இருக்காங்களே, குஷியோட இன்னொரு வருஷம் தான் அது, சேருவாங்களா சேர மாட்டேன், இத்தனை ஈகோ பிடிச்சவங்களா இருக்காங்களா. அந்த படத்தில் சொல்லுவாள் விஜயகுமார், ஈகோ பிடிச்ச கழுதை அப்படிமாதிரில, அந்த மாதிரி 2 பேருமே ஈகோ பிடித்த கழுதைகளாக இருப்பாங்க. அதில் மோகனாவும் சரி சண்முக சுந்தரமும் சரி. இதை மீறி இவங்க 2 பேரும் எப்படிப்பா கல்யாணம் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது இல்லை, அது அந்த முழு படத்தையும் பார்க்க வச்சிடுச்சு. இங்கே வந்து எனக்கு அப்படி ஒரு எமோஷனோ ஒரு ஃபீலிங்கோ இல்லை. ஆக ஒரு நாவலில் இருந்து நீங்கள் எடுக்கும் பொழுது ஒரு ஃபீலை வந்து இந்த நாவல்லேருந்து ஒரு லைன், ஒரே ஒரு ஒற்றை லைன் வந்து உங்களை அந்த மொத்த நாவலினுடைய 1 லைன் உங்களுக்கு சொல்ல முடிஞ்சிருக்கணும். நாவல் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த படமும் பாருங்களேன், அந்த படத்தினுடைய ஒரு லைன் உங்களால் இதுதான் கதை, யாராவது இப்போ உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா பளிச்சுன்னு சொல்ல தெரியணும், இதுதாங்க கதை அப்படின்னு சொல்ல தெரியணும். இப்போ உங்கள்கிட்ட வந்து நான் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு படத்தை கேட்டு அதோடைய கதை என்ன அப்படின்னா, அது எங்கே தெரியுமா, ஊட்டியில் முதல்ல ஆரம்பிக்கிறாங்க, அங்கேருந்து ஆரம்பித்து அங்கே தான் ஹீரோ இன்ட்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, ஹீரோக்கு ஒரு அப்பா, இப்படி சொல்லியாச்சுனாலே அந்த கதையிலே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம், அல்லது உங்களுக்கு கதை சொல்ல வரலன்னு அர்த்தம். கதைன்னு கேட்டால் நீங்கள் கதையை தான் சொல்லணும், கதையினுடைய அந்த பாயிண்ட்டை தான் சொல்லணும். ஒரு பொண்ணு வந்து ஒரு ஆண் தன்னுடைய எக்ஸ் லவ்வரை வந்து ரொம்ப வருஷம் கழித்து மீட் பண்ணுறான், பார்த்தோன்னே உனக்கு ஒரு ஃபீல் ஆகுது, ஆனால் அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்குது. இப்படி ஒரு கதையை வந்து உங்களால் சுருக்கி சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னால்
அந்த கதை வந்து தெளிவாக உங்களுக்குள்ளே போயிருக்குதுன்னு அர்த்தம். அப்படி இல்லை அந்த கதை சொதப்புற இடம் எப்படி இருக்குன்னா, அந்த கதை என்ன அப்படின்னு கேட்கும்போது, ரொம்ப நாள் கழிச்சு 2 பேர் மீட் பண்ணுறாங்களா, அது வந்து ஒரு ரீயூனியன் ஒன்று பண்ணுறாங்களா, அதுக்கு வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஒருத்தர் வர்றாரா அப்படின்னு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா கதை உங்களுக்குள்ளே போகலை அப்படின்னு அர்த்தம். ஸோ அது பொன்னியின் செல்வனோ திலானா மோகனாம்பாலோ அல்லது அதுக்கப்புறம் வந்த எந்த படமாக இருக்கட்டும், அந்த படத்தினுடைய அடிநாதம் அல்லது அந்த ஒரு 1 லைன் உங்களால் பிடிக்க முடிஞ்சது அப்படின்னு சொன்னால் அந்த படம் நிற்கும், உங்கள் மனதிலையும் நிற்கும், உங்களால் பேப்பர்லையும் கொண்டு வர முடியும், அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணவும் முடியும். இது ஒன்று. ஸோ இந்த மாதிரி நாவலில் மட்டும் இல்லாமல் சிறுகதை, தமிழ் இது வரைக்கும் எத்தனை சிறுகதையிலேருந்து தமிழில் படம் வந்திருக்கு தெரியுமா? எனி கெஸ்? சிறுகதைகள் மட்டும் தமிழில் படம், எனி கெஸ்? சும்மா ஒரு நம்பர் சொல்லுங்கள், உங்களுக்கு இப்போ மைண்டில் என்ன நம்பர் வருதோ அதை சொல்லுங்கள். 10. ஓகே, ஏலம் விடுற மாதிரி 10 ஒரு தரம். கரெக்ட். 100 படங்கள் கிட்டத்தட்ட வந்திருக்கு. 100 கூட எக்ஸாக்ட் நம்பர் இல்லை, கிட்டத்தட்ட 100 படங்கள் சிறுகதையிலிருந்து தமிழில் எடுத்தாளப்பட்ட கதைகள். அதில் சில இது வந்து சிறுகதையிலிருந்து எடுக்கப்பட்ட சீனாக கூட இருக்கும், அல்லது அதனுடைய மெயின் இதுவாக கூட இருக்கும். ஆனால் 100 கதைகள் அது நிறைய இருக்கு. ஆமாம், அஃபிஷியல் டேட்டா. ஆனால் என்னங்க 100 கதையுமா? எக்ஸாம்பிளா? புதுமை பித்தனுடைய சிற்றனை, அதுக்கப்புறம் வந்து மூடிய கதவுகள்னு ஒன்று உண்டு. நான் மூடிய கதவுகளினுடைய கதை சொல்கிறேன், அது என்ன படம்ங்கிறது உங்களால் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஒரு அம்மா தன்னுடைய டெத் பெட்டில் இருக்கிறாங்க, பையனை கூப்பிட்டு சொல்கிறாங்க, உனக்காக தான்டா இத்தனை வருஷம் அப்பா போனதுக்கப்புறம் நான் வந்து உன்னை தான் பார்த்துக்கிட்டேன். இது ஆர் சூடாமணி அவர்களினுடைய கதை. உன்னை நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்பா அவனுக்கு வந்து தனியாக இருந்து அழறான், அம்மா இறந்து போக போகிறாங்க, இந்த அம்மா நம்மளுக்காக இவ்வளோ செஞ்சுருக்காங்களே, நம்ம அந்த அம்மாவுக்காக ஒன்றுமே, எங்கள் அம்மாவுக்காக ஒன்றுமே செய்யலையே, செய்யாதது மட்டும் இல்லை எங்கள் அம்மா வாழ்க்கையே கெடுத்ததே நான் தானே, அவங்களுக்கு ஒரு எங்கள் அப்பா போனதுக்கப்புறம் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க வரேன்னு சொன்னார், என்னுடைய பொசசிவ்னஸ்னால என்னுடைய அம்மா என் கூட இருக்கணுங்கிறதுனால நான் வந்து எங்கள் அம்மா கிட்ட வந்து வேண்டான்னு சொல்லிட்டேன். நான் ஒரு சின்ன பையங்கிறதுனா என்னை வந்து அவங்க சமாதானப்படுத்தியிருக்கலாம், ஆனால் என்னுடைய விருப்பம் தான் முக்கியம்னு சொல்லி எங்கள் அம்மா வந்து அவரை வந்து நிராகரிச்சிட்டாங்க. இது எனக்கு ஒரு பெரிய வழியாக இருக்குது, அதுக்கு நான் என்ன பண்ணலான்னா அவரை நான் தேடி கண்டுபிடிச்சி எங்கள் அம்மாட்ட கடைசி நிமிஷத்தில் கூட்டிகிட்டு வரலான்னு அவன் தேடி கூட்டிகிட்டு வரான் அவரை. ஞாபகம் இருக்கா என்ன படம்னு? கரெக்ட். இதுதான் கேளடி கண்மணி. இப்படி இது நீ ஒரு எக்ஸாம்பிள் கேட்டதுக்காக சொல்கிறேன். இது மாதிரி வந்து நிறைய படங்கள் இருக்குது. நாவல்ல இருந்து நான் இது வரைக்கும் பெருசாக இல்லைங்க. நான் அடுத்த கட்டுரையில் எழுதும்போது சிறுகதை தான் அதிகம். என்ன அதனால இல்லை, அப்போ வந்து சிறுகதைகள் வந்து வெரைட்டியாக வந்துக்கிட்டு இருந்ததுங்க. அதனால உங்களுக்கு ஒரு கதையை நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு நல்ல திரைக்கதை ஆசிரியர் ஒரு லைன் கிடைச்சா, ஒரு கதை கிடைச்சா அவங்களால வந்து கதையை வந்து உருவாக்கிட முடியும். ஒரு சின்ன கதை, இந்த சத்யவான் சாவித்திரி கதை தானே உங்களுக்கு ரோஜாவாக வந்தது, ஏதோ ஒரு இல்லையா? அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு லைன் கிடைச்சதுன்னா போதும், ஒரு நல்ல திரைக்கதை ஆசிரியர் அதுக்கு கண்ணு காது மூக்கு வாய் எல்லாம் போட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு அழகாக ஒரு திரைக்கதையை ஆக்கிட முடியும். நீங்கள் நாவல் வந்து என்ன ஆகும்னா அது வந்து கல், அதுலேருந்து நீங்கள் சிற்பத்தை எடுப்பீங்க, இது வந்து நீங்கள் சிற்பத்தை உருவாக்குவீங்க ஒரு இதுலேருந்து. அதனால் அது சிறுகதையிலேருந்து எடுக்கிறது நிறைய விஷயத்தில் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், உங்களுடைய கற்பனை ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனாலேயோ என்னவோ சிறுகதையிலேருந்து நிறைய எடுத்துருக்காங்க. அப்போ நிறைய வெரைட்டி ஆஃப் ரைட்டர்ஸ் இருந்தாங்க. இப்போ இல்லையான்னு கேட்டு தர்ம சங்கடப்படுத்தாதீங்க, நான் அப்படி போகவே இல்லை. அப்போ இருந்தவங்களில் வந்து அந்த கதைகளை வந்து சொல்ல முடிஞ்சதாக இருந்தது, சினிமாவுக்காக அடாப்ட் பண்ண முடிஞ்ச ஒரு விஷயமாக இருந்தது. அதனால் சிறுகதைகள்லேருந்து நிறைய படங்கள் வந்தது. இதில் வந்து இன்னொரு இயக்குனரை பற்றி நான் சொல்லாமல் நான் எந்த மேடையிலையும் சினிமா பற்றி பேசும்போது நான் இறங்கினதே இல்லை. பழைய இயக்குனர்களில் PR பந்துலு அவர்கள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட யாரோ வந்து பீம்சிங் எடுத்த படம் கர்ணன் அப்படின்னு சொன்னீங்க, அது PR பந்துலு எடுத்த ஒரு படம். ஏன் PR பந்துலு ரொம்ப முக்கியமானவர் தமிழ் சினிமாவுக்கு அப்படின்னா, அவருடைய படங்களை நீங்கள் தனித்தனியாக பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியாது, நல்ல படம் கமர்ஷியல் பேக்கேஜாக தந்திருக்காரு, சிவாஜி கணேசனை வச்சியும் படம் எடுத்திருக்கிறாரு, MGR வச்சியும் படம் எடுத்திருக்கிறாரு. என்னங்க 1000ல் ஒருவன் மாதிரியான ஒரு பிரம்மா அப்போவே வந்து கப்பல்லாம் வச்சிருப்பாரு. கிட்டத்தட்ட ரொம்ப வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு இயக்குனர் தான், அதில் எந்த மாற்றுமே இல்லை. ஆனால் மொத்தமாக அவருடைய படத்தை பாருங்களேன், நான் அசந்து போயிட்டேன். அவர் எல்லா படத்துலையும் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்காரு. மிக சாதாரணமாக வருகிற ஒருவர், அடித்தட்டிலிருந்து வருகிற ஒருவர் இந்த சமூகத்தை அவர் எப்படி பார்ப்பாரு அப்படிங்கிறது தான் அந்த படமே. ஒரு அடித்தட்டிலிருந்து வந்த ஒருத்தர்கிட்ட இந்தாப்பா அதிகாரம், அவன் வந்து ஏற்கனவே அடிபட்டு இருக்கான், அவனுக்கு கோவம் வருது எல்லாத்தையும் பார்த்து, அவன்கிட்ட கூப்பிட்டு இந்தாப்பா உனக்கு அதிகாரம், இந்தாப்பா உனக்கு வந்து இந்த விஷயத்துலேருந்து விடுதலை அப்படின்னா அவன் என்ன செய்வாங்கிறது தான் எல்லா படமும். நீங்கள் அவருடைய எல்லா படத்தையும் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், எல்லா படமும் நான் வந்து அடித்து சொல்லுவேன், எல்லா படத்துலையும் கதையும் அவர் அதுதான் வச்சிருக்கிறார். அவருக்குள்ளே இருக்கிற அந்த விஷயம் இருக்குல்ல, அவர் வந்து சபாஷ் மீனான்னு ஒரு படம் எடுத்திருக்கிறாரு, கமர்ஷியலுடைய சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் அந்த படத்தை பார்த்துட்டு.
அந்த படத்துலையும் இதே தான் இருக்கும். ரொம்ப அந்த மாதிரி படத்துடைய சாயலில் பின்னாடி நிறைய வந்தது இல்லையா. கார்த்திக்கும் கவுண்டமணி அவர்களும் நடித்த ஒரு படம் சுந்தர் சியுடைய படம் உள்ளத்தை அழித்தா, அதெல்லாம் வந்து சபாஷ் மீனாவுடையனுடைய ஒரு சாயல் தான். ரொம்ப பணக்கார வீட்டு பையன், அவன் வந்து வீட்டில் கோச்சிக்கிட்டு வந்துடுவார், ஆள் மாறாட்டம் நடக்கும், இந்த கதை தான். அதில் அவங்க சொன்ன விஷயம் அவருக்கு வந்து இந்த குடிசையெல்லாம் புதுசாக இருக்கும், ஓ இப்படிலாம் வாழ்கிறாங்களா அப்படின்னு கேட்பார். அது மாதிரியான ஒருத்தர். அப்புறம் இன்னொரு படம் நீங்கள் பார்க்கணும், நாடோடி அப்படின்னு ஒரு படம். இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிற அத்தனை பொலிட்டிக்கல் விஷயத்தையும் அந்த படத்தில் வந்து நாடோடி படத்தில் அவங்க பேசியிருப்பாங்க. சரோஜா தேவி வந்து கேள்வியாக கேட்பாங்க இந்த சமூகத்தை பற்றி, அதுக்கு பதிலாக சொல்லிகிட்டே வருவார் சிவாஜி கணேசன். அந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட் இல்லை, ஆனால் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு படங்களில் ஒன்று. ஸோ பிஆர் பந்துலு வந்து அவருடைய, ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு இயக்குனருக்கு தன்னை, நீங்கள் எதுக்கு படம் எடுக்க நாம் வர்றோம் அப்படின்னா, எனக்கு நல்லா தெரியும் இங்கே படம் எடுக்க வர்ற எந்த இயக்குனரும் பணம் சம்பாதிப்பதற்காக முதல்ல வரோம். அவங்களுக்கு தெரியும் அவ்வளவு ஈஸி கிடையாது, பணமும் புகழும் அவ்வளோ ஈஸி கிடையாதுன்னு தெரிஞ்சு தான் வர்றாங்க. கிட்டத்தட்ட தன்னை பழி கொடுப்பது தான் இந்த சினிமா துறைக்கு வர்றதுங்கிறது. அதையும் மீறி ஏன் வர்றாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு கதை இருக்குது, சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அதை சொல்வதற்காகத்தான் எல்லாருமே வராங்க. அது ஒரு திரைக்கதையாசிரியரோ எழுத்தாளரோ ஒரு இயக்குனரோ வர்றாங்க. அப்போ அவங்களுக்குள்ள அடி மனசில் இதை சொல்லணும்னு இருந்து ஒரு விஷயம் வருது இல்லை, அதை வந்து எல்லா படங்கள்லையும் உங்களால் சொல்ல முடியும். வெவ்வேறு பேக்கேஜில் நீங்கள் சொன்னால் கூட உங்களால் சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிளாக தான் நான் வந்து பிஆர் பந்துலுவை முன்வைக்கிறேன். அப்படியே பிஆர் பந்துலு அந்த காலகட்டத்திலேருந்து கொஞ்சம் இப்படி வருவோம். ஒரு காலகட்டத்தில் தமிழ் சினிமாவை மனுஷன் பார்க்க முடியாதுங்கிற மாதிரி இருக்கும். எல்லா படமும் ஒரே மாதிரி. அப்போ தான் வந்து பெண்கள் வந்து காலேஜுக்கு முதல் தலைமுறையாக வர்றாங்க, அதுவும் கோயட் காலேஜுக்கு வர்றாங்க. இந்த பிள்ளையோடைய கர்ச்சீஃப் கீழவும் ஹீரோ எடுத்து கொடுப்பாரு, லவ் வந்துடும், பாட்டு வந்துடும், இந்த பிள்ளைய அவர் அடிப்பார். ஒன்று இல்லை சார், அதுக்கெல்லாம் லவ் வரும், எனக்கு அதுதான் கேள்வி. நீ கர்ச்சீஃப் எடுத்து கொடுங்க, அது பிரச்சனை இல்லை, அதுக்கெல்லாம் ஒரு பிள்ளைக்கு லவ் வரும். என்ன பார்த்தாலே சரி, பார்த்தா காதல் வர்றது அது கூட சார் சொன்ன மாதிரி தப்பு இல்லைன்னு வச்சுக்குவோமே. ஒரு பொண்ணை வந்து ஹீரோ அடிப்பாரு, அடித்த உடனே அவளுக்கு லவ் வந்துடும். எனக்கு இந்த கான்செப்டே புரியல, எங்கே இருக்கீங்க நீங்கள்லாம்? இது மாதிரியான படம் வந்து பெண்களின் திமிரை அடக்குவதற்காக ஒரு ஆண் அவதாரம் எடுத்து வந்த படங்கள் வந்து ஒரு கட்டத்தில் வந்தது. இந்த சமயத்தில் தான் நம்மளுக்கு அப்பாட அப்படிங்கிற மாதிரி ஒரு வந்தாங்க. பாலுமகேந்திரா அவர்களும் பாரதி ராஜா அவர்களும் ஒரு மகேந்திரன் அவர்களும் மணிரத்னம் அவர்களும் ஒரு கேட்டகிரியான ஒரு இவங்க வந்தாங்க. இவங்க வெரைட்டி ஆஃப் படம் தந்தாங்க. இவங்களுடைய படங்களினுடைய கதையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சிறுகதைக்கான களம் தான் இருக்கும். ஒரு சின்ன பசங்க ஒரு அடலசன்ட் ஏஜில் டீச்சர் மேலே வர்ற ஒரு லவ் இருக்குதுல்ல, அது எல்லாருக்குமே அநேகமாக வந்திருக்கும். இல்லை ஒரு அடலசன்ட்டில் ஒரு இந்த டீச்சரை பார்த்த உடனே இதை நீங்கள் ஒரு கதையாக சொல்லுவா, ஐயே இதை எப்படி எடுக்க முடியும் அப்படிங்கிற இடத்துல எடுக்க முடியுமே, அது அழகாகவும் எடுக்க முடியுமே அப்படின்னு எடுத்த ஒரு படம். அப்புறம் வந்து 2 பேர் வந்து ஸ்கூல் டேஸை லவ் பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற ஒரு முடிவில் இருக்கிறாங்க. அலைகள் ஓய்வதில்லை எப்படி வந்து அவர் சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆவாங்க அப்படின்னு யோசித்த இடத்துல பன்னீர் புஷ்பங்கள்னு ஒரு படம் வந்தது. அந்த டீச்சர் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுவார், 2 பேர் இப்போ படிப்பு ரொம்ப முக்கியம் இந்த நேரத்தில் அப்படிங்கிற ஒரு சொல்கிற ஒரு இடம் இருக்குல்ல. இப்படியும் தமிழ் சினிமாவில் படங்கள் வந்திருக்குது. இது ஒரு பக்கம் வந்து காலேஜுக்கு வர்ற பிள்ளைங்க வந்து திமிரு பிடிச்சவங்க, ஃபாரின்லேருந்து படிச்சுட்டு வந்தவங்க, எத்தனை வருஷம் இன்னைக்கு நாங்கள் சீரியல் அதான் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கோம். ஃபாரின்லேருந்து ஒரு பிள்ளை வந்துருச்சுன்னா அவள் திமிரு பிடிச்ச பொண்ணு, ரொம்ப படிச்சுட்டானா அவள் திமிரு பிடிச்ச பொண்ணுங்கிற ஒரு விஷயத்தை வந்து எத்தனை படங்களில் நீங்கள் வச்சு தேய்ச்சிருக்கிறீங்க. அதுலேருந்து இதை கொஞ்சம், அதனால தான் நாம் இவங்களை வந்து கொண்டாடுறோம். ஏன் இவங்களை சில படங்கள் அந்த நேரத்தில் வணிக ரீதியாக ஹிட் ஆகிருக்கும், நம்ம போய் பார்த்துருப்போம், கைத்தட்டி இருப்போம், ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் கூட வந்திருப்பாங்க. ஆனால் காலத்தில் நிற்கணும் அப்படின்னா அந்த படம் ஒரு உணர்வை உங்களுக்கு கடத்தணும். இன்றைக்கி ஒரு முதல் மரியாதையில் வந்து ஒன்றுமே இல்லை, ஒரு படம் வந்து நம்ம எப்படி தாக்கத்தை உண்டு பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் சும்மா எங்கேயா போயிட்டு இருக்கும்போது ஒரு முதல் மரியாதையிலிருந்து ஏதோ ஒரு பிஜிஎம் நம்மளுக்கு கேட்குதுன்னு வச்சுக்கோங்களேன், மொத்த படமும் ஒரு தடவை ஓடிட்டு போகுதா, அதுதான் ஒரு படத்தினுடைய வெற்றி. அது வந்து இளையராஜாவினுடைய வெற்றி அப்படிங்கிறது ஒரு பக்கமாக இருந்தாலும் அந்த படத்தினுடைய கதை உங்களுக்கு சட்னு ஓடிட்டு போச்சுன்னா அந்த படத்தினுடைய வெற்றி அங்கே தான். அதோட எமோஷனுக்குள்ளே நீங்கள் போவீங்க, கொஞ்ச நேரமாவது நீங்கள் அதை அந்த இடத்துல நீங்கள் வாழ்ந்துட்டு வருவீங்க. இப்படி ஒரு படத்தை உங்களுக்கு தர முடியும், ஒரு உணர்வை நீங்கள் முழுக்க கொண்டு வர முடியும் அப்படின்னா அது ஒரு பெஸ்ட் ரைட்டிங். அந்த ரைட்டிங்கை வந்து இந்த நான் ஏன் இயக்குனர்களாக போகிறேன்னா, அவங்க எல்லாமே திரைக்கதை ஆசிரியர்கள்ட்ட இருந்து கதை வாங்கினாலும் கூட அவங்களுடைய டச் எல்லாத்துலேயுமே இருந்ததுங்கிறதுனால நான் சொல்கிறேன். ஸோ இப்படி ஒரு ஜானர் வந்தது. இதுக்கப்புறம் வந்து ஒரு படம் இந்த காலகட்டத்தில் வந்து இந்த 2000 காலகட்டத்தில் இந்த லவ் படாத பாடு எதுலேயுமே இல்லை. இப்போ வந்து என்னால் அதில் தான் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பார்த்தா காதல், ஆனால் நல்லாயிருக்கும், நான் அதை வந்து குறைய சொல்ல, நான்லாம் விழுந்தடிச்சு பார்த்துருக்கேன், நான் ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் அழுதுட்டுலாம் வருவேன் போயிட்டு. ஆமாம், ஒரு லவ் வந்துருச்சு ஒரு பொண்ணு மேலே அப்படின்னா இவங்க 2 பேரும் அப்படி உருக்குவாங்க. ஏகப்பட்ட படங்கள் வந்து அந்த படங்களை குறையா சொல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சி. இப்போ கூட நான் சில படங்களை பார்த்தா அப்படி காதலுக்கு மரியாதை கிளைமேக்ஸ்லாம் பார்த்தா எனக்கு அப்படியே இதுவாகும்.
நம்ம மனிதர்கள் நம்மளுடைய உணர்வு வந்து அப்படிதான் இருக்கும், நான் குறைச்சி சொல்லலை. ஆனால் கொஞ்சம் நம்ம ஓவர் டோஸாக போகணும். அதோடைய அந்த அந்த இடம் இருக்குல்ல, அந்த அந்த அட்சய பாத்திரம் மாதிரி அதில் வந்து நீங்கள் தர நல்லா இருந்தது. இதுதான் ஹிட் ஆகுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சில படங்கள் வந்தது இல்லை, அது வந்து நம்மளால் முடியல. ஆமாம், அப்படி தான் இருந்தது. ஸோ அப்படி ஒரு ஜானரில் சில படங்கள் வந்துக்கிட்டு இருந்தது. இப்படி தமிழ் சினிமாவினுடைய ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒருத்தர் வந்து அப்படியே மாற்றி விட்டுட்டு போவாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது தான் சுப்பிரமணியபுரம்னு ஒரு படம் வந்தது. நீங்கள் வந்து அது வந்து ஒரு வயலண்ட் மூவின்னு இன்றைக்கி சொன்னால் கூட எந்த படமையும் நீங்கள் வந்து வயலண்ட்டுக்காக மக்கள் பார்க்குறது இல்லைன்னு தான் என்னுடைய எண்ணம். நீங்கள் வயலண்ட் எவ்வளோ வேணாலும் வைங்க, அதற்கு பின்னாடி நீங்கள் ஒரு காரணம் வச்சுருக்கிறீங்களா, அதற்கு சரியான காரணம் ஒன்று இருக்குதா, நீங்களே ஒப்புக்கிற மாதிரி ஒரு காரணம் இருக்குதா அப்படின்னு சொன்னால் அந்த படத்தில் நீங்கள் என்ன வயலண்ட் வச்சாலும் என்ன பண்ணாலும் பார்ப்பாங்க. ஒன்றுமே இல்லை, சும்மாவாவது நான் வெட்டுவேன், ஒருத்தர் வந்து அது யாருனே தெரியாது பாவம் அந்த அவங்க தலையை வெட்டுவேன் அப்படின்னு நீங்கள் காட்டினீங்கன்னா அது பார்க்க முடியாது. அந்த இடத்துல வந்து அந்த படம் இறங்கிடுது. இதில் ஒருத்தரை நான் விட்டுட்டேன், திரு பாக்யராஜ் அவர்களை. அவங்கள சொல்லாமல் நம்ம ஸ்க்ரீன் பிளேல எல்லாருமே அநேகமாக வந்து இந்த செஷன் எல்லா செஷன்லேயும் அவரை பற்றி சொல்லியிருப்பாங்க. என்னுடைய பார்வையில் ஏன் பாக்யராஜ் அவர்களை வந்து நம்ம இன்றைக்கி ஸ்க்ரீன் பிளே மாஸ்டர், இன்றைக்கி அவரோடது வந்து ட்ரெண்டில் இல்லாமல் இருக்கலாம், இன்றைக்கி அவருடைய படங்களை எடுக்க முடியாமல், அந்த கதையை வந்து நம்ம திரும்பி எடுக்க முடியாமல் இருக்கலாம், அவருடைய கிளைமேக்ஸ் வாட் எவர் இட் இஸ், நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. ஆனால் ஏன் வந்து பாக்யராஜினுடைய படங்கள் மிக முக்கியமானதாக இருந்திருக்குது அப்படின்னா, அவர் ஒரு விஷயம் பண்ணுவார், யாராலையும் அவுக்கவே இது எப்படிங்க சரி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிச்சை கொண்டு வந்து போச்சிருவார். அதை வந்து அவர் இருந்து நிதானமாக பிரிப்பார். நம்மக்கிட்ட அதை சொன்னோம். இப்போ வந்து முந்தானை முடிச்செல்லாம் என்ன, அந்த பொண்ணை வந்து அந்த குழந்தைய தாண்டி சொல்கிறா, இவர் தான் காரணம், நான் இவர் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேங்கிற மாதிரி சொல்லி போடுறா இன்டர்வல் பிளாக்கு. ஒரு இது வந்து வேற நீங்கள் ஹாலிவுட்டில் இதை வைக்க முடியாது. குழந்தைய போட்டு தாண்டுறான்னா அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. இது வந்து நம்மளுடைய மண் சார்ந்தது, அதுக்கு எவ்வளோ பெரிய ஒர்க் இருக்குது. அதுவும் நீங்கள் இதெல்லாம் கிராமத்து சைட்லலாம் குழந்தைய வச்சு நீங்கள் ஏதாவது குழந்தை சும்மா தாண்டினாலே எங்கள் மாமியாரெலாம் திட்டுவாங்க. என் பொண்ணை நான் அவசரத்தில் இப்படி தாண்டிட்டா கூட எங்கள் மாமியார் திட்டுவாங்க. இன்றைக்கும் அந்த பழக்கம் இருக்குது நம்மள்ட்ட. அப்படிலாம் இதெல்லாம் சொல்லிட முடியாது. நீங்கள் குழந்தை விஷயம் மாதிரி ஒரு சென்டிமெண்ட் மாதிரி வந்து எதுலேயுமே கிடையாது. அப்போது இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அந்த குழந்தைய போட்டு அவள் தாண்டா அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஷாக்கிங்காக இருந்திருக்கும். ஏன்னா ஆடியன்ஸ்க்கு தெரியும் இவங்க இந்த ரெண்டு கேரக்டரும் எந்த தப்பும் கிடையாதுன்னு. ஆனால் இவன் தைரியமாக போய் சொல்கிறா. அப்போ எவ்வளோ பெரிய இறுக்கமான முடிச்சு போட்டிருக்கிறார், யாராலையும் அவுக்கவே முடியாதுன்னு. ஆனால் அவருக்கு தெரியும் அதை எப்படி ரிலீஸ் பண்ணணும்னு. அதே மாதிரி தான் மௌன கீதங்கள் படமும் கூட. அந்த அவர் வந்து ஒரு கணவன் வந்து இன்னொரு பெண்ணை வந்து விரும்பிட்டா மட்டும் இல்லை, அந்த பெண்ணோட இருந்துட்டு வந்திருக்கிறாங்கிறது ஒய்ஃபுக்கு தெரிஞ்ச போது இது ஏற்கனவே சிடுசிடுன்னு இருக்கிற ஒரு ஆள். அப்போ வேணான்னு விடுறா. நம்மளுக்கு நியாயமாக பாக்யராஜனுடைய கேரக்டர் மேலே கோவம் வரணும். ஒரு ஸ்டேஜ் மேலே அவர் சொன்ன மாதிரி ஐயோ பாவம் இப்போ என்ன இருந்துட்டு போட்டுமே அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம கொண்டு வந்து விட்டுருவார். என்னன்னா அந்த கேரக்டரைசேஷன் அவர் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பில்ட் பண்ணிக்கிட்டே வருவார் அந்த கேரக்டரை. இது வந்து ரொம்ப இறுக்கமான ஒரு முடிச்சை போட்டு அதை வந்து அவிழ்க்கிறதுக்கு அவர் எடுக்கிற யுக்தி. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் எனக்கு பாக்யராஜ் சார் அவர்களினுடைய ஸ்க்ரீன் பிளே நான் ரொம்ப வியந்து எனக்கு ரொம்ப பிடிக்கிற விஷயம் என்னென்னா, அவர் அந்த சீனை கன்சீவ் பண்ணிட்டு கொண்டு போகிற விதம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள். முந்தானை முடிச்ச படம் அநேகமாக எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்களும் பரவாயில்ல. அதில் வந்து என்னென்னா, அவர் வந்து குழந்தையோட அந்த ஸ்கூலுக்கு டீச்சராக வந்திருப்பார். அவர் வீட்டில் சமைப்பார், அந்த குழந்தை விளையாடிக்கிட்டு இருக்கும். ஒரு சீனில் என்ன ஆகும்னா, இவர் சமைச்சிட்டே இருப்பார், இவங்க எல்லாரும் வந்து அந்த ஜன்னல் வழியாக எட்டி பார்ப்பாங்க, அந்த ஊர்வசி அண்ட் கேங் அவங்கெல்லாம் எட்டி பார்ப்பாங்க. எட்டி பார்க்கும்போது இந்த குழந்தை வந்து யூரின் பாஸ் பண்ணிடும். அது அப்படியே வந்து இவர் சமைக்கிற அந்த கத்திரிக்காயில் சமைச்சிட்டு இருப்பார், அதில் வந்து அந்த காய்கறியிலலாம் படும். இவர் என்ன பண்ணுவார்னா, அதை எடுத்துட்டு இப்படியே சுற்றி பார்த்துட்டு யாரும் பார்க்கல, இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு உப்பை கம்மி பண்ணிக்கோன்னு இந்த மாதிரி போடுவார் அதில். இது வந்து இந்த சீனை வந்து ஊர்வசி பார்த்துட்டு சிரிப்பா. இந்த இடத்துல ஒரு சீனை நீங்கள் கட் பண்ணியிருக்கலாம், நல்லா தான் இருந்திருக்கும். சிரிப்பா என்னக்கா அப்படின்னு கேட்பாங்க, இல்லைடா ஒன்றும் இல்லை அப்படின்பா. இந்த இடத்துல சீனை கட் பண்ணியிருக்க மாட்டார். இவர் அடுத்து வந்து அந்த குழந்தைய எடுத்துகிட்டு வெளியில் போயிருப்பார். இவங்க வந்து அந்த திருடிட்டு போய் அதை சாப்பிடுவாங்க, இதை கண்டுபிடிச்சிருவார். இந்த இடத்துல நிப்பாட்டியிருக்க மாட்டார். இவர் வந்து அந்த ஊர்வசி கிட்ட வந்து எல்லாரும் ஓடிடுவாங்க, வந்து உங்கள் அப்பாட்ட சொல்லி கொடுக்குறேன்னு ஏதோ சொல்லுவார். அந்த இடத்துலையாவது சீனை நிப்பாட்டியிருக்க மாட்டார். இவர் போய் ஒரு வீட்டு திண்ணையில் அப்படி உட்காந்துருப்பார், கன்னத்தில் கை வச்சுட்டு. ஒரு பிச்சைக்காரன் வருவார், அம்மா தாயே ரா பிச்சைக்காரன் அப்படின்னு வந்தோடனே ஒரு பாத்திரத்தை எப்படி எட்டி பார்த்துட்டு ரசஞ்சோரா அப்படின்னு ஒரு பெருமூச்சு விடுவார். அங்கே தான் நிப்பாட்டியிருப்பார் சீனை. எங்கே ஆரம்பித்து பில்டப் பண்ணி, இதுதான் ஒரு சீனில் அவர் கொடுக்குற அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் பில்டப் இருக்குல்ல, இதுதான் அவர் வந்து ஒரு மொத்த ஸ்க்ரீன் பிளேக்கும் தர்றது. ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துக்குவார், அதுக்கு எங்கே எதை அடுக்கிக்கிட்டே போகலாம். நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் சுவாரஸ்யமாக உட்காடுறீங்கல்ல. இது வந்து ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த சீனை நான் இப்போ உங்களுக்கு சொல்லும்போது ஆமாம்ல அப்படின்னு உங்களுக்கு தோணுதில்ல. இதை வந்து மொத்த படத்துக்கும் அவரால் தர முடிஞ்சதுனால தான் அவர் வந்து நான்
நம்ம வந்து ஸ்க்ரீன் ப்ளே மாஸ்டர் அப்படின்னு அவரை சொல்கிறோம். எல்லா படத்தையும் எடுத்து பாருங்கள், அது அப்படியே அடுக்கி வச்சுக்கிட்டே போயிருப்பார் ஒவ்வொரு சம்பவத்தையும். ஸோ இறுக்கமாக ஒரு முடிச்சு உங்களுக்கு போட தெரிஞ்சது உங்களுடைய ஸ்கிரிப்ட், தைரியமாக எடுத்து போடுங்க ஸ்கிரிப்டில். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள், இப்போ உள்ள ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு படம் சொல்ல முடியும். தமிழ் சினிமாவின் திரைக்கதைகள் தான் இருந்தாலும் தமிழில் டப் பண்ணப்பட்ட படம் இல்லையா பிரேமம், அதனால் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டு பேசலாம். அதில் அந்த பொண்ணு என்ன சொல்லுது, எனக்கு ரொம்ப மெச்சூர்டான ஒரு பையனை தான் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்குவேன், எனக்கு வந்து அவன் அவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு இதை சொல்லியிருக்காங்க. அப்போ இவனை பார்த்தாலே அவன் வந்து திரும்பி கூட பார்க்க மாட்டான், ஃப்ரெண்டாக கூட ஏற்றுக்கிட்டதே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தரை இவ கடைசியில் எப்படி கல்யாணம் பண்ணுறா? அந்த இடத்துல ஒரு முடிச்சு இறுக்கமாக போட்டாங்கல்ல, இவளுக்கு இப்படிப்பட்ட பையன் வேண்டாம் அப்படின்னு. நான் என்ன சொன்னேன், சாரி, பிரேமலு. ஓகே.